நாடாளுமன்ற வரலாற்றிலேயே மோசமான ஜனநாயக படுகொலை நடந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அளவுக்கு மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலையை நடத்தியிருக்கிறார்கள். கொத்து கொத்தாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்திருப்பது இதுதான் முதல் முறை. 2 அவைகளிலும் சேர்த்து 140க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு அவர்கள் விருப்பம் போல் எதிர்ப்பில்லாமலேயே பல மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஐபிசி, சிஆர்பிசி மற்றும் எவிடன்ஸ் ஆக்ட் ஆகிய 3 சட்டங்களையும் அவர்கள் பெயர் மாற்றம் செய்தது மட்டுமில்லாமல் அதன் உள்ளடக்கத்தையும் வெகுவாக மாற்றியிருக்கிறார்கள். செக்ஷன்ஸ் மாறியிருக்கிறது. இதற்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவிப்பார்கள், நிறைவேற்ற விடமாட்டார்கள் என்று தெரிந்து அடுத்து வரக்கூடிய அவை என்பது லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ், சட்டம் தொடர்பான இயற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் இருக்காது. ஆகவே இதுதான் கடைசியாக சட்டம் மசோதாக்களை விவாதிப்பதற்கும் இயற்றுவதற்குமான ஒரு அமர்வு. ஜனநாயகத்தின் மீது பாஜக அரசுக்கு நம்பிக்கை இல்லை என திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். ஜனநாயகத்தின் குரல் வளையை நெறித்து ஜனநாயகம் புதைக்கப்பட்டிருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இதுகாரும் நாடாளுமன்ற சரித்திரத்திலே ஆன்மாஸ் இந்த அளவிற்கு இத்தனை கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதே இல்லை. நாங்கள் என்ன கேட்டோம்? பாராளுமன்றத்திலே மிக மிக கவலைக்குரிய விஷயமாக நடந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து நம்முடைய பிரதமரோ அல்லது நம்முடைய உள்துறை அமைச்சரோ வந்து அதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும். தேர் ஷுட் பி எ டிஸ்கஷன் என்று தான் கேட்டோம். அதற்கு வழிவகை இல்லாமல் கேள்வி கேட்கின்ற அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்வது என்பது மிக மிக அதிர்ச்சி அளிக்கின்ற, ஆளுகின்ற பாஜக அரசு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற அரசு என்பதை தெளிவாக சொல்கின்ற செயலாகும். அசம்பாவிதம் இல்லை என்றாலும் கூட ஒரு பெரிய பாதகம் நடந்திருக்கிறது. அது குறித்து ஒரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தை மதித்து ஒரு அறிக்கை தர மறுத்து வெளியிலே போய் நான் பேசுவேன் என்று சொன்னால் நாங்கள் அதை எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். ஒரு ஆளுங்கட்சி என்றால் அவர் எல்லாருக்கும் மேல் என்பது அல்ல. வாய்ப்பு கிடைத்த அந்த வரிசையில் இருக்கிறார்கள், நாங்கள் இந்த வரிசையில் இருக்கிறோம். ஆனால் மன்றம் என்று வருகிற போது இரு தரப்பினரும் சமமாகவே கருதப்பட வேண்டும். எங்களுக்குரிய நேரம், எங்களுக்குரிய வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து டெல்லி விஜய் சவுக் வரை பேரணியாக சென்றனர். நாடாளுமன்ற மக்களவையில் பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரியும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் 146 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்தியா கூட்டணியின் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து டெல்லி விஜய் சவுக் வரை பேரணியாக சென்றனர். ஜனநாயகத்தை காப்பாற்ற கோரி பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். பேரணியை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.